ஒரு நடிகன் அவமானப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். தயாரா இருக்கீங்களா? உங்களை பார்த்து கேட்கறேன். இங்க மட்டும் மீட்டு வந்து தைரியமா யாராச்சும் சொல்லட்டும், எத்தனை பேர் மாட்டீங்க பாடுறா, இந்த பொண்ணுக்கு இது நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு இது நடந்துச்சு. So our topic today is what are the shady things in Malaysian film industry. இங்க வந்து ஷேடியா நடக்கிற விஷயம் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓகே கண்டிப்பா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து மெனக்கெட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது நடந்துட்டு இருக்கும் போது ஓகே அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல, எல்லாம் கரெக்டா வருதுல அப்படின்னு திடீர்னு பார்த்தா சவுண்டே இல்லாம கோஸ் பண்ணிடுவாங்க. சரி என்னடா கோஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பாக்குறப்பதான் தெரியும் அங்க வந்து இன்னொரு பர்சனோட வந்து அந்த ஜாப்ல வந்து இன்னொரு பர்சனை ரிப்ளேஸ் பண்ணி வேலையை ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து இன்னொருத்தவங்க மூலமா தான் அந்த விஷயமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து நிறைய நடக்கும். But I thought you guys signed contract, you talk. Okay, இங்க விஷயமே வந்து எல்லாமே வந்து வேர்பலா நம்பிக்கையின் பேர்ல தான் வந்து நிறைய விஷயம் நடக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறது வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுதுங்கிறது அது கன்ஃபார்ம் பண்றாங்களே. சோ அந்த டைம்ல தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக போறோம், செய்ய போவோம் அப்படிங்கிற அந்த பிகாஸ் அதான் நம்ம தான் முன்னுக்கு நம்பிக்கை அப்படின்னு ஒரு முத்திரத்தை கொடுத்துட்டோமே. எல்லாம் என்ன பண்றது, எல்லாரும் மகாலிங்கமாருக்கு தண்ணி குடிப்பாங்க போல இருக்கு. சோ அதனால நம்பிக்கை மறுபெயர். அதனால வந்து இதை நான் வந்து ஒரு பண்ணல. சோ அந்த மாதிரிதான் நடக்குது. மத்தபடி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா வந்து காதும் வச்ச மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நார்மல் தானே. மனிதர்கள் வந்து அவங்க இவால்வ் ஆகுறதே வந்து கிசு பேசிதான், ஒரு காசிப் பண்ணிதான், ரூமர்ஸ் காசிப் பண்ணிதான் வந்து மனுஷனுக்கு வந்து இவால்வ் ஆகியிருக்காங்க. அப்படிதான் பேச்சுவார்த்தையே ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த மாதிரி பட்சத்துல வந்து இந்த இடத்துல இவங்க இது பண்ணாங்க, இந்த இடத்துல அவங்க அது பண்ணாங்க கேள்விப்பட்டிருக்குமே தவிர அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மீட்டூங்கிற மூவ்மெண்ட் வந்து வெளிநாட்டுல ஹாலிவுட்ல ஆரம்பிச்சு காலிவுட் பாலிவுட்லாம் வந்து ரொம்ப தைரியமா வரும்போது இங்க சில பேர் ஒரு டைம்ல வந்து நான் ஸ்டோரிஸ் பார்த்திருக்கேன், மீம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இங்க மட்டும் மீட்டூ வந்து தைரியமா யாராச்சும் சொல்லட்டும், எத்தனை பேர் மாட்டீங்க பாடுறா அப்படி இப்படின்னு. சோ அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கேளிக்கையா பேசிக்கிட்டே இருந்தாலும் ஸ்டில் யாரு தைரியமா சொல்லுவா, யாரு அத பாதிக்கப்பட்டவங்க வெளியே வந்து குரல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்னன்னா லைக் காஸ்டிங் கவுச். ஓகே, சோ தட்ஸ் தி ஹோல் பாயிண்ட் தட் ஐ அம் பிரிங்கிங் நவ. லைக் எல்லா மூவிக்கும் அது நடக்குதா? and is it only for girls or guys are also involved, and why is it still happening? See, இந்த ஓகே இங்க வந்து நான் உனக்கு வாய்ப்பு தரேன், நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு மேல நான் இருக்கேன், எனக்கு கீழே நீ இருக்குங்கிற அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல தான், அந்த ஹைராக்கில தான் வந்து இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு இதுல இருக்காங்க. இதை நான் தைரியமா சொல்லுவேன், எனக்கு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. பிகாஸ் நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், இங்க எல்லாருமே வந்து சமமா பாக்குறதுலயும் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படம் தேவைப்படுது, ஒரு நடிகனுக்கு ஒரு படம் தேவைப்படுது, ஒரு இயக்குனருக்கு ஒரு படம் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இது வந்து ஒரு கூட்டு முயற்சியா ஒரு டீம் ஒர்க்கா தான் நடக்குமே தவிர இங்க வந்து நான் பெருசு நீ பெருசுங்கிற அந்த மைண்ட் செட்ல போறதுனாலதான் மத்த சில்லற விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இங்க இப்ப பாருங்க, இப்ப இதே இடத்துல என்னதான் சமம் அப்படின்னு சொன்னாலும் ப்ரொடியூசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் ஒரு டைரக்டருக்கு ஒரு இயக்குனருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் வந்து ஒரு நடிகன் கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரிதான் வைஸ் வர்சா அவங்களும் கொடுப்பாங்க. ஓகே, நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்திருக்கீங்க, இதான் விஷயம், இதான் பேமெண்ட், நம்ம இத்தனை நாள் வேலை செய்றோம், இந்த டப்பிங் இருக்கு, இது இருக்கு. ஸோ நம்ம அந்த ப்ராசஸ நம்ம இது ப்ரொஃபஷனல், இது ஒரு வேலை, இந்த வேலையை கரெக்டா யூஸ் பண்ணா இது நடக்க போகுது. ஆனா இங்க அதெல்லாம் பண்ணாதனாலதான் இந்த ஒர்க் ரிலேட்டட் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த காஸ்டிங் கோச் இதெல்லாம் நடக்கிற ஒரு காரணத்துல வருது, இதுல மாட்டிக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் மாற்றவங்க வந்து வெளியே சொல்றாங்க, அதுதானே ஒரு கேள்வியா இருக்கு.
ஸோ தெரியல. ஐ திங்க் வெரி லெஸ். யாரும் அவ்வளவு தைரியமா வந்து வெளியே வந்துட்டு கண்டிப்பா. ஏன்னா ஒண்ணு பாருங்க, இங்க வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்க சைட்ல ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டா என்ன வந்துருச்சுன்னா சான்ஸ் கிடைச்சிருக்கு. யூ பெர்ஃபார்ம்ட் அண்ட் பே ப்ராபபிலி அந்த படம் வெளியே ஆயிருக்கும். யூ காட் யுவர் ஃபேம் ஆல்ரெடி. ஸோ இங்க எல்லாம் அதுதான். இங்க சொல்லுவாங்க இலுமினாட்டியோட இதுல வந்து சேட்டன் கிட்ட நீ வந்து டெவில் கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணி சைடு வாங்க, அந்த மாதிரி தான் வந்து இது எத்தனையோ டெவில் சுத்திட்டு இருக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கண்டிப்பா உள்ள வருவாங்க. The new கண்டிப்பா generation, they are way smarter, they know what they are doing. அவங்க வரணும். Yes. So அவங்களுக்கு how to tell them what to do and what not to do, and actually how to come into film industry. Like என்னதா பண்ண, யார போய் அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கா, லைக் அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கா, லைக் என்ன காஸ்ட் போணும், how இப்போ பாருங்க, கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட்லயும் சரி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி படிக்கிறதுக்கும் இதை பத்தின நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நிறைய வேலை படிப்பு வசதிகள் இருக்கு. இப்ப லிம்கோக்விங் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபார் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ். அப்புறம் கவர்மெண்டோட சொல்லும் போது வந்து அஸ்வாரா கேரளா தான் இருக்கு. ஸோ அஸ்வாராங்கிறது வந்து ஃபுல்லா நீங்க வந்து அதை பத்தி படிக்கலாம். ஃபிலிமிங் படிக்கிறதும் சரி, தியேட்டர் ஆக்டிங் கத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வேணும், கேமராமனுக்கு வேலை செய்ய போறீங்களா, கேமராக்கு பின்னாடி வேலை செய்ய போறீங்களா, இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷனோட வேலை செய்ய போறீங்களா, விச் இஸ் எடிட்டிங்கா இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸா இருக்கட்டும், சாரி விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி சவுண்ட் டிசைனோட வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. எது உங்களுக்கு வேணுங்கிறது தான் கேள்வி. இப்ப லெட்ஸே கேமராமனுக்கு வர போறீங்க அப்படின்னா, இப்ப என்ன எடுத்துக்குங்க, நான் வந்து ப்ராப்பரா ஒரு இடத்துல போய் கத்துக்கல. நான் கத்துக்கிட்டது பூரா வந்து சினிமா தான். சினிமா பார்த்து கத்துக்கிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திரைப்படம் பார்த்து கத்துக்கிறது தான். ஃபுல்லா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் வந்து எனக்கு வந்து குரு வந்து டாக்டர் கமல்ஹாசன். அவர் தான் எனக்கு குரு. அவரோட படங்கள் பார்த்து தான் நடிப்போட விஷயத்தை கத்துக்கிட்டேன். அதே மாதிரி மற்ற நடிகர்களோட நடிப்பெல்லாம் பார்க்கப்ப வந்து எனக்கு சின்னதா புதுசா நடிக்கிறவங்களோட ஆக்டிங் பாக்குறப்ப லைக் பிரமிப்பாகுது. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறேன். சோ நான் எடுக்கிற நோட்ஸ் அதுதான். அதே மாதிரி யூடியூப்ங்கிறதே வந்து உங்களுக்கு கடல் மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. யூடியூப்ல நீங்க என்னென்னமோ தேடுற ஒரு விஷயத்த நீங்க இப்ப தேடி பாருங்க, அவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆக்டிங்க பத்தி கத்துக்கிறதுக்கும் நிறைய பேஜஸ் இருக்கு, தேடுங்க. சோ இங்க நம்ம தேடுறதுக்கு ரெடியா இருக்கிறோமா, உன்னுடைய பசி எந்த அளவுக்கு இருக்கு, உன் பசியை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு பசிக்குதானா யாருமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டுன்னு டிக்டாக்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தா யாரு வருவா? அதே நேரத்துல சரி நம்மளுக்கே வந்து நம்மள சரியா யாரும் கவனிக்க மாட்டாங்க, பரவாயில்ல நம்ம ஒரு பேஜ் திறக்கிறோம், ஒரு பேஜ் திறந்து ஒரு நாள் ஒரு வீடியோ போடுங்க. ஐ ஆக்டிங் பண்றது எப்படி இருக்கும், ஃபேஸ் ஆக்டிங் இது வரைக்கும் பண்றது எப்படி இருக்கும், பாடியை வச்சு நம்ம ஆக்ட் பண்றது வந்து நான் இந்த சீனை எப்படி ஆக்ட் பண்றது, ஒரு மோனோலாக் பண்றது எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யும் போதுதான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அது அது தெரியும், அது கண்டிப்பா தெரியும். சோ ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க நடிச்சதை நான் பார்த்துதான் அவங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டைரக்டர் ஒரு சீரீஸ் ஒரு தெலிமூவி ஒன்னு எடுக்கிறாரு. அது எடுக்கிற நேரத்துல வந்து அந்த பர்சனை வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டேன். நீங்க மேபி இவங்களை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்களோட வீடியோஸ் நான் சில இது பார்த்திருக்கேன், நல்லா இருக்கும். அண்ட் ஷி காட் த ரோல், ஷி லேர்ன் த ரோல். இப்ப அது வந்து ரிலீஸ்க்கும் ரெடி ஆகுது அந்த தெலிமூவி. சோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களால நான் ஒன்னும் பண்ணல, எனக்கு உங்க நடிப்பை நான் சில இது இன்ஸ்டாகிராம்ல உங்களோட வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன், நல்லா இருக்கு, உங்களோட பேரு நான் வந்து சஜஸ்ட் பண்ணி விட்டேன். எண்ட் ஆஃப் தி டே உங்க வேலை நீங்க பண்ணீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு நடிகன் அவமானப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். தயாரா இருக்கீங்களா? உங்களை பார்த்து கேட்கிறேன். தனுஷ் ஒரு இன்ட்ரோவர்ட், விஜய் ஒரு இன்ட்ரோவர்ட். எஸ், விஜய்ல அவர்லாம் இன்ட்ரோவர்ட், பேசவே மாட்டாரு. 90ஸ்ல இருந்த விஜய்லாம் வந்து early 2000ஸ்ல இருந்த விஜய் வந்து அவரு வந்து இந்த மலேசியாலாம் வந்தப்ப இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து பாக்குறப்ப சரியா யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. ஆனா இப்ப ஒரு தலைவனா ஒரு மைக்க பிடிச்சு பேசுறாங்க அப்படிலாம் வருதுன்னா வாய்? பிகாஸ் நீங்க நடிக்க உங்களுக்கு அந்த கேரக்டரை நீங்க வெளியே உடைச்சுதான் ஆகணும். அதுதான், அது ஒரு முட்டையில இருந்து வெளியே வர மாதிரி. You have to break your shell and come out. Somehow, situation and your hardship, நீங்க அசிங்கப்பட, you'll be challenged so much that you will break the egg and come out. ஏன்னா இத்தனைக்கும் நானே ஒரு introvert. இப்ப இந்த introvert
இப்படி ஒரு யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணி Exactly. So I came out of my shell. Not that these next generation வரக்கூடாதுன்னு இல்ல. We want you guys to come. நீங்க வரும்போது தான் it will be இன்னும் செழிப்பா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா லைக் இப்போ ஒரு நல்ல மூவி வந்தே ஓடல. இது நான் பார்ட் 1லயே சொல்லியிருப்பேன். ரைட், நல்ல மூவி வந்து ஓடாம ஐம் so disappointed. And நல்லா இல்லாத ஒரு படம் இப்ப தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல்சோ ஐம் டிசப்பாயிண்டட். ஏன்னா 2 படத்தையும் நான் பார்த்தேன். ரெண்டுமே என் காசு தான், ப்ரொமோஷன்லாம் இல்ல. இப்ப என் காசு போயிடுச்சு, இப்ப இது யார் திரும்பி கொடுக்க போறா? அதுனால தான் இந்த அந்த காண்டில் தான் பேசிட்டு இருக்கேன். So that's all about the video. So I'll see you in another video, guys. Bye. Thank you for joining us. See you. Bye bye.